இங்கு நடுநாயகமாக இருக்கும் சிஎஸ்ஐயா மண்ணில மட்டும் வாழவில்லை, மற்றொரு மனதிலும் வாழ்ந்தவர் என்று நிரூபித்து சென்றிருக்கிறார். எல்லோரும் சொன்னார்கள், எனக்கு அது செய்தார், அவருடைய புகழ் இப்படி, அவருடைய சிறப்பு தன்மை இதுவெல்லாம் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லோரையும் விட எனக்கு சற்று கூடுதலாகவே செய்து சென்றிருக்கிறார். இப்போ அவர்கிட்ட கேட்டாலே எனக்கு ஒரு 5-6 செஞ்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க, நான் 7 சொல்றேன். இன்னொருத்தர் எனக்கு 10 செஞ்சிருக்காருன்னா நான் 11, இன்னொருத்தர் 100 செஞ்சிருக்காரு 101. ஆக எல்லோருக்கும் செய்ததை விடவும் எனக்கு சற்று கூடுதலாகவே என் நெஞ்சில் கூடியிருக்கிறார். கொஞ்ச நாளா சிஎஸ்ஐ அவர் காணோம், இந்த ஒரு வருஷமா தேடுறேன் நான், எங்க போயிட்டாரு அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்தாரு. அது கனவா நனவான்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட பேசுனதுனால உருவான புத்தகம் தான் இது. அதுதான் நீங்க வெளியிடப்படுகிறது. நான் சிஎஸ்ஐ கேட்டு எங்கேயா போயிட்டீங்க காணவங்கள அப்படின்னு. நான் மேலோகத்தில் இருக்கேன். மேலோகத்தில் எங்கீங்க? சொர்க்கத்தில் இருக்கிறேன். ஓ அப்படியா சார், அப்ப போய் கீழே வந்திருக்கீங்க. இல்ல அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நாம வாழவா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போன கண்ணை மூடின மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க புத்தகத்து மூலமா மக்களுக்கு சொல்லுங்க. அதன் மூலமா அறநெறி வளரட்டும், அறவழியில் மக்கள் வாழட்டும். சரி சொல்லுங்க. அங்க மேல வந்து எந்த அடுக்கில் இருக்கிறத அவர் சொன்னாருன்னா, ஒண்ணு நரகம், இரண்டாவது அதுக்கு மேல இருக்கக்கூடிய சொர்க்கம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய தேவலோகம். இந்த நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு அந்தர வழி இருக்கு. அதாவது நரகம் ரொம்ப பாவம் செஞ்சாலும் நரகத்துக்கு போக முடியும், ரொம்ப புண்ணியம் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கும் போக முடியும். ஓரளவுக்கு செஞ்சவங்க நடுவழியிலேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஐயா நீங்க எப்படி? நான் சொர்க்கத்துக்கு இருக்கிறேன், நான் தேவலோகத்துக்கு போறதுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். இந்த பூமி எதுக்கான களம் என்று சொல்கிறார் என்றால், நாம் நம்முடைய படியை உயர்த்துக் கொள்வதற்காக இது ஒரு சோதனை களம். இந்த பூமியில நாம் எடுத்திருக்கக்கூடிய பிறப்பு என்பது பரிச்சதற்காக நம்ம வந்திருக்கோம். இங்க வந்துட்டு விட்டு அடிச்சிட்டு கூடாது, பாவம் பண்ணக்கூடாது. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க இங்க மறுபடியும் பிறப்பெடுப்பார்கள். அவர்கள் நல்லது செஞ்சாங்கன்னா தேவலோகத்துக்கு போயிடுவாங்க. சரி, சொர்க்கத்திலே இருக்கிறோமே, நாம தேவலோகத்துக்கு போறதுக்காக விண்ணப்பிச்சு பூமிக்கு போவோம், அங்க பரிச்சு எழுதிட்டு மேல போவோம் சொல்லிட்டு இங்க வந்து தான் வந்தது இருக்குன்னு மறந்து இந்த பிறப்பு பழசெல்லாம் மறக்க வச்சிடும். இங்க வந்து பாவம் செஞ்சீங்கன்னா அந்த சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிருவீங்க. டீ ப்ரமோட். ஆக நீங்க செய்ததை நல்லதா செஞ்சீங்கன்னா அதே இடம் நிலைக்கும். கூடுதலாக செய்தீர்கள் என்றால் உங்களுடைய படி உயர்த்தும். அதுதான் இந்த மைய புள்ளி. சிஎஸ்ஐயாவுடைய நான் அவருடன் பேசியதன் விளைவாக உருவானதுதான் இந்த மைய புள்ளி. நாம் இந்த பூமியிலே நல்லது செய்யணும்னு வலியுறுத்தி எழுதப்பட்டது. சிஎஸ்ஐயா எனக்கு நிறைய செஞ்சிருக்காருன்னு சொன்னேன். அதுக்காக ஒரு 4 வரி பாடல் மட்டும் பாட்டேன். எங்கிருந்தோ வந்தேன், தமிழ் காக்கும் இவரை கண்டேன். எங்கிருந்தோ வந்தேன், தமிழை காக்கும் இவரை கண்டேன். இன்று அன்று வரை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். ஐயன் நான் எங்கிருந்தோ வந்தேன். ஐயன் நண்பனாய் நல்லாசிரியருமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகருமாய் எங்கிருந்தோ வந்தேன், தமிழ் காக்கும் இவரை கண்டேன். அன்று வரை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். ஐயன் நான் இங்கிருந்தோ வந்தேன் என்று ஐயாவை நாம்
அவருடைய கனவை நினைவாற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த இலக்கிய மன்றத்தை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றால் அவருடைய ஆன்மா சாந்தியடையும். அவர் அனைவரும் நம்மை வாழ்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன். சபை நினைக்கும் புத்தகத்துக்கு 250 ரூபாய் விலையை நிர்ணயிச்சு அதை விற்பனையில் வரக்கூடிய 250 ரூபாயில 50 ரூபாயை நான் எடுத்துக்கிட்டு மிச்சம் 200 ரூபாயில 100 ரூபாய் மக்கள் மாமன்றத்துடைய நலநிதிக்காகவும் தமிழ் இலக்கிய பணி நலநிதிக்காகவும் ஒதுக்கிறதா நான் சொன்னேன். அதன்படி 1450 ரூபாய் வந்தது. அதை நான் இப்போ நிர்வாகிகிட்ட ஒப்படைக்கிறேங்க. அது மட்டும் இல்ல, இந்த புத்தகத்துடைய அட்டப்படத்துல தலைவர் சத்ருகன் ஐயாவும் செயலாளர் ராஜா ஐயாவும் விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த விளம்பரத்துக்கு பணமும் கொடுக்குறாங்க. ஆக புதிய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம சிறு சிறு நூல்களாவது வெளியிட வேண்டும். நமக்கு ஆகக்கூடிய செலவுல ஒரு 4 பங்கு இவங்க கொடுக்குற பணம் போதுமானது. ஆகவே இந்த தலைவரும் செயலாளரும் செய்யக்கூடிய உதவியை நாம பயன்படுத்தி அடுத்த நூல்களை நாம் வெளியிட வேண்டும் என்று இந்த நல்வாய்ப்புகளை கேட்டுக்கொள்கிறேன். நாமும் மக்கள் மாமன்றத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.